ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி தேவனுக்காய் காத்திருப்பதனாலே உண்டாகிற நன்மைகள், தேவனுக்காய் காத்திருப்பதனாலே உண்டாகிற ஆசீர்வாதங்கள், தேவனுக்காய் காத்திருப்பதனாலே உண்டாகிற அந்த அமைதி, இதை குறித்து தான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த தலைப்பிலே பல செய்திகளை பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான பார்வையிலே உங்களோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார். அதை எப்படி சொன்ன உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். வெயிட்டிங் பிரிங்ஸ் ஹெல்ப் ஃப்ரம் காட். கர்த்தருக்கு காத்திருப்பது அவரிடத்திலிருந்து நன்மைகளையும் மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அமைதியும் கொண்டு வருகிறது. இதை சில வரிகளை சொல்லி நான் செய்திக்குள்ளே போகிறேன். வெயிட்டிங் பிரிங்ஸ் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் காட். கர்த்தருக்கு காத்திருப்பது நம்மை பலப்படுத்துகிறது. ஒரு நாளும் புதிய புதிய போராட்டங்கள், புதிய புதிய பிரச்சனைகள், வாழ்க்கை ஒரு சவால். கர்த்தருக்கு காத்திருப்பதனாலே ஒரு புதிய பலனை தேவன் தருகிறார். இரண்டாவது, வெயிட்டிங் பிரிங்ஸ் செவர்னிட்டி ஃப்ரம் காட். அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறது ஒரு அமைதியான வாழ்க்கையை தருகிறது. புயல் அடிக்கிற வாழ்க்கை, அமைதி இல்லாத வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய புயல்கள், புதிய புதிய புயல் காற்று, இது மத்தியிலே கர்த்தருக்கு காத்திருப்பது ஒரு அமைதியை உண்டாக்குகிறது. மூன்றாவது, வெயிட்டிங் பிரிங்ஸ் ஸ்டெபிலிட்டி ஃப்ரம் காட். தேவனுக்கு காத்திருப்பது ஒரு உறுதித்தன்மை தருகிறது. ஸ்திரமில்லாத வாழ்க்கை, உறுதி இல்லாத வாழ்க்கை, ஒவ்வொரு நாள் வித்தியாசமான வாழ்க்கை. இட் பிரிங்ஸ் ஸ்டெபிலிட்டி. கடைசியாக கர்த்தருக்கு காத்திருப்பது சப்மிஷன் டு காட். ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்க தூண்டுகிறது. இதை குறித்த ஒரு செய்தியைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். சங்கீதம் 33:20. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். கவனியுங்கள், தேவனுக்கு காத்திருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் துணையாயிருப்பார். தேவனுக்காய் காத்திருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் கேடகமாயிருப்பார். துணையா என்று உலகத்தில் 1000 துணை இருக்கலாம், ஆனால் அதன் நிரந்தரமான துணை அல்ல. இவரே நிரந்தரமான துணை. மனிதர்கள் மாறலாம், உறவுகள் மாறலாம், நண்பர்கள் மாறலாம், நாம் துணை என சொன்னவர்கள் மாறலாம். ஆனால் வெயிட்டிங் அப்பான் த லார்ட், கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள், அந்த காத்திருக்குதல் என்ற வார்த்தை செயல்படாத ஒரு வாழ்க்கை அல்ல, செயல்படும் வாழ்க்கை. It is not an ideal position, it is an active position. நிறைய நினைக்கிறாங்க காத்திருத்தல் என்பது சோம்பேறித்தனமான ஒன்று அல்ல. காத்திருக்குதல் என்பது ஒன்றும் செய்யாமல் சும்மா இருப்பதல்ல. காத்திருத்தல் என்பது அவரிடத்திலிருந்து ஒரு மேன்மையான மகிமையான ஒன்று எதிர்பார்ப்பது. அந்த வசனம் சொல்லுகிறது, காத்திருக்கிறதே என் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. தாவீதின் வாழ்க்கையில் எத்தனை புயல், எத்தனை போராட்டம், எத்தனை எதிர்மறையான சம்பவங்கள். எப்பக்கத்தில் இருக்கப்பட்டான், அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அவன் அழுதான். அப்படிப்பட்ட தேவ மனிதனாகிய தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே, நெருக்கங்கள், கலக்கங்கள், கண்ணீர், பாடு, ஏமாற்றம், இவைகள் மத்தியிலே அது கர்த்தருக்காய் காத்திருக்கிறது. மாத்திரமல்ல, அவரே எனக்கு துணையா இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருக்காய் நீ காத்திருக்கும் போது அவரை போல ஒரு துணை இந்த பூமியில யாரும் இல்லை. ஒருவேளை இந்த பூமியிலே உங்கள் துணைவர்கள் எல்லாம் இருக்கலாம். கணவனை இழந்திருக்கலாம், மனைவி இழந்திருக்கலாம், பெற்றோர் இழந்திருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்காய் காத்திருக்கும் வாழ்க்கையிலே அவரே துணை, நிரந்தரமான துணை, நித்திய துணை. அது மட்டுமல்ல, அன்பானோட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவையோ அதை தந்து உதவி செய்கிற ஒரு துணை. துணைகள் நல்லதுதான், மனைவி நல்லது, கணவர்கள் நல்லது, பெற்றோர்கள் நல்லது. ஆனால் அது இல்லாத பட்சத்திலே அவரே நமக்கு துணை. அது ஒரு வெற்றிடம். துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. அந்த துணை இல்லாத ஒரு வாழ்க்கை அது வெறுமையான வாழ்க்கை, அது உண்மை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நானே உனக்கு துணையாயிருப்பேன். என்னுடைய கேடகம் உனக்கு துணையாயிருக்கும், என் வார்த்தை உனக்கு துணையாயிருக்கும்,
என்னுடைய சமூகம் உனக்கு துணையாயிருக்கும், என் சத்தியம் உனக்கு துணையாயிருக்கும், என் நீதி உனக்கு துணையாயிருக்கும், என் நியாயங்கள் உனக்கு துணையாயிருக்கும், என் வெளிச்சம் உனக்கு துணையாயிருக்கும். எத்தனை பெரிய மேன்மை! எனவேதான் இந்த நாளின் செய்தி, வெயிட்டிங் பிரிங்ஸ் ஹெல்ப் ஃப்ரம் காட். ஒருவேளை உதவி இல்லாமல் இருக்கலாம், உதவியற்ற மனிதர்களாய் வாழலாம், அன்பான் ஒருவேளை நிராயுதபாணியாய் இருக்கலாம். எனக்கு யாரும் இல்லையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திரு. நிச்சயமாய் அவர் உனக்கு துணையாயிருப்பார். துணை மட்டுமல்ல, உனக்கு கேடகமாயிருப்பார். அவனுடைய கருத்து என்னவென்றால், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை ஏளனங்கள் வந்தாலும், எத்தனை பரியாசங்கள் வந்தாலும், அவரே உன்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் உன்னை பாதுகாப்பார். இதைத்தான் தொடர்ந்து ஏசாயன் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், தெரிந்த வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அதாவது காத்திருக்கிறவள் அல்ல, காத்திருக்கிறவர்களோ. இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே அந்த காத்திருத்தல் என்ற வார்த்தை அதிகமாக குறைந்திருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன செய்வார்களாம்? புதுபலன். அதைத்தான் இந்த முதல் குறிப்பிலே சொன்னேன், வெயிட்டிங் பிரிங் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் காட். அதாவது அவருடைய பலத்தை எனக்கு தருகிறது. எத்தனை பெரிய மேன்மை! அவர் பலம் உள்ளவர். அவரை போல பலனான கர்த்தர். சங்கீதம் அடிக்கடி வாசிக்கிறோம், என் பலனாகிய கர்த்தாவே, அவரே என் பலன், இஸ் மை ஸ்ட்ரென்த். அப்படியானால் அவருடைய பலத்தை உனக்கு கொடுக்கிறார். இந்த நாட்களிலே அன்பானுடைய வாழ்வது என்பது ஒரு பெரிய சவால். ஆவிக்குரிய பிள்ளையாக இருப்பது அதை விட சவால். ஊழியம் பண்ணுவது அதை விட சவால். நீதிமானாய் வாழ்வது அதை விட மிகப்பெரிய சவால். உத்தமனாய், நீதிமானாய், சன்மார்க்கனாய், கர்த்தருக்கு பயந்து வாழ்வது மிகப்பெரிய சவால். இவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் பலனை உனக்கு தருகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன், நேற்றைய பலன் அல்ல, இதுவரை இல்லாத ஒரு பலன். நீ காணாத, நீ கண்டிராத, நீ கேட்காத ஒரு பலனை தேவனுக்கு தருகிறார். அது மட்டுமல்ல, கழுகுகளைப் போல, அதாவது இந்த பூமியிலிருந்து பல ஆயிரம் அடிகள் பறக்கிற இந்த கழுகு, அதை போல உன்னை நான் எழும்ப பண்ணுவேன். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், ஓடினாலும் இளைப்படையார்கள். இன்றைக்கு அந்த மன அழுத்தம் வரும்போது ஓட முடியல. எத்தனையோ ஊழியர்கள் தங்கள் ஓட்டத்தை நிறுத்தி விட்டார்கள். விசுவாச பிள்ளைகள் தங்கள் ஓட்டத்தை நிறுத்தி விட்டார்கள். ஏழ்மை, வறுமை, இல்லாமை, ஏளனங்கள், பரியாசங்கள், மரணங்கள், வாழ்க்கையின் பொருளாதார பிரச்சனைகள், இதெல்லாம் வரும்போது நம்முடைய ஓட்டம் தடை பண்ணப்படுகிறது. ஓட்டத்தை தடை பண்ணுகிற மக்கள் ஏராளம். பரியாசம் பண்ணி, கேலி பண்ணி, நம்முடைய விசுவாசத்தை குறித்து நம்மை அதறிப்படுத்தி, இப்படிலாம் நம்முடைய ஓட்டத்தை தடை செய்கிற மக்கள் ஏராளம். சத்துரு, உலகம், உறவுகள், இதெல்லாம் நம்முடைய ஓட்டத்தை தடை செய்கிறது. அது என்னுடைய வாழ்க்கையில உண்மை, உங்க வாழ்க்கையில உண்மை. நீ என்ன பெரிய ஊழியம் பண்ற, நீ என்ன பெரிய ஜெபம் பண்ற, என்ன பெரிய பசுத்தவானா, நம்முடைய ஓட்டத்தை திசை மாற பண்ணுகிற மக்கள் ஏராளம். நம்முடைய ஓட்டத்தை தடை செய்கிற மக்கள் ஏராளம். தேவன் சொல்லுகிறார், ஓடினாலும். என் அன்பான தேவ பிள்ளையே, உன் ஓட்டத்தை நிறுத்தாதே. டோன்ட் ஸ்டாப். தேவன் உனக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ அதில் ஓடு. அடுத்தவருடைய ஓட்டத்தை குறித்து உனக்கு கவலை இல்லை. அவர் நன்றாய் ஓடலாம், ஓடாமல் இருக்கலாம், அவருக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு தேவன் நியமித்த ஓட்டம், அது எப்படி சொன்னாங்க புரியும்? உங்க ட்ராக்ல மட்டும் ஓடுங்க, அடுத்தவங்க ட்ராக்ல ஓடாதீங்க. அது ரொம்ப நாள் நிற்காது. நீங்க எல்லாருமே அடுத்தவங்க ட்ராக்ல ஓடணும் விரும்புறாங்க. இல்லை, அவருக்குரிய ட்ராக் அதுதான். அதில் வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், மேன்மை இருக்கலாம், புகழ் இருக்கலாம், பணம் இருக்கலாம். அது அவருடைய ட்ராக். உங்கள் வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், எளிமை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்க ட்ராக், தேவன் அந்த ட்ராக்ல ஓட முடியும் என்று நம்பித்தான் அந்த ட்ராக்ல உங்களை ஓட வைத்திருக்கிறார். உங்களை நம்பி, என் மகன் இந்த ஓட்டத்தில் ஓட முடியும். கவனியுங்கள், நானா இந்த ஓட்டத்தை ஆரம்பிக்கவில்லை. 1970ஆம் ஆண்டு இந்த ஓட்டத்தை ஆரம்பித்தேன். இதுவரைக்கும் இந்த ஓட்டத்தில் ஓட, பொறுமையோடு ஓட தேவன் உதவி செய்தார். வெற்றின்னு சொல்ல முடியாது, வெற்றியுள்ள ஒரு ஓட்டம் சொல்ல முடியாது, ஆனால் உண்மை உள்ள ஒரு ஓட்டம், தேவன் நியமித்த ஓட்டம். திரும்ப அந்த வார்த்தையை அழுத்தி சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு தேவன் நியமித்த ஓட்டம்.
நீங்க எல்லாருக்குமே அவரை பார்க்கிறோம், இவரை பார்க்கிறோம், அந்த ஓட்டத்தில் நீங்க ஓடாதீங்க. அது அவருக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், இது உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். அந்த ஓட்டத்தில் நியமித்தவர் கர்த்தர், அதை மறந்து விடக்கூடாது. உங்களுக்கு நியமித்த, அப்படியானால் அந்த நியமனத்தை தந்தவர் கர்த்தர். அது ஏழ்மை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இஸ் த ஒன் who appointed the track. உடைய அந்த நியமனத்தை தந்தவர் அவர்தான். அவருக்கு தெரியும் என் பிள்ளை ஓடுவான், என் மகள் ஓடுவாள். கவனிங்கள், நம்பித்தான் அந்த ஓட்டத்தில் நிறுத்தி இருக்கிறார். அவருக்கு தெரியும் ஒரு நாள் வெற்றி உள்ளவளாய், வெற்றி உள்ளவனாய் நீ வருவாய் என்று அவருக்கு தெரியும். எனவே திரும்ப திரும்ப சொல்ல நம்புகிறேன், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஓடினாலும் ஓடினாலும், அந்த வசனம் ஓட முடியாத நிலைகள், எழும்ப முடியாத சூழ்நிலைகள், தலையை நிமிர்த்த முடியாத நிலைகள், இது எல்லாருக்கும் உண்டு. விசுவாசிக்கும் உண்டு, ஊழியனுக்கு உண்டு. என் தலையை நிமிர பண்ணுகிறவன், என் தலையை உயர்த்துகிறவன். அவர் சொல்லுகிறார் ஓடினாலும். அந்த கருத்து என்னவென்றால், எல்லாம் உனக்கு எதிர்மறையாக இருந்தாலும், எல்லாம் உனக்கு பாதகமாக இருந்தாலும், அவர் சொல்லுகிறார் நீ இளைப்படைவதில்லை. ஏன் தெரியுமா? மை ஸ்ட்ரென்த், என் பலன் உன்னை இளைப்படைய செய்யாது. ஊழியத்தில் எத்தனையோ நேரங்களை இளைப்படைத்து போகிறோம், சோர்ந்து போகிறோம், இலக்கரித்து போகிறோம். அன்பானவர்களே, பாராட்டுகள் இல்லை, யாரும் நம்முடைய செய்திகளை அதிகமாக புகழ்வதில்லை. அது இயல்பான ஒன்றுதான். ஆனால் தேவன் சொல்கிறார் இளைப்படை ஆகும். யார் பாராட்டுறாங்களோ இல்லையோ, யார் புகழறாங்களோ இல்லையோ, கணவன் புகழாமல் இருக்கலாம், மனைவி புகழாமல் இருக்கலாம், பிள்ளைகள் புகழாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகம் உங்களை புகழும். இதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை. பொதுவாக ஒரு ஊழியர் இருக்காரு சொன்னா, அநேக குடும்பங்களில் மனைவியே தம் புருஷனுடைய பிரசங்கத்தை பாராட்டுகிறது இல்லை, பிள்ளைகள் பாராட்டுவதில்லை. எல்லா ஊழியருக்குள்ளும் இருக்கிற ஒரு மன அழுத்தம். ஆனால் தேவன் சொல்லுகிறார் யூ ரன் யுவர் ரேஸ். அவர் சொல்லுகிற வார்த்தை இளைப்படையார்கள். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார் சோர்ந்து போகார்கள். ஏன் தெரியுமா? தட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த வெயிட்டிங். கர்த்தரு காத்திருப்பதனால வருகிற அந்த வாழ்க்கை என்னவென்றால், எழும்புவார்கள், இளைப்படையார்கள். இரண்டாவது சோர்ந்து போவார்கள். நம்மை சோர்வுக்குள்ளாக்கிற பல காரியங்கள், ஒவ்வொரு நாளும் நம்மை சோர்வுக்குள்ளாக்கிற நம்முடைய எண்ணம், நம்முடைய அறிவு, நம்முடைய உணர்ச்சி, எல்லாமே நம்மை சோர்வுக்குள்ளாக்குறது. என்ன பெரிய ஊழியம்! அன்பானவர்களே, எனக்குள் அடிக்கடி ஏற்படுகிற கேள்வி, இந்த ஊடகத்தில் ஒரு 3600 செய்திகளை பதிவிட்டிருக்கிறோம். அதை மக்கள் பார்க்கிறார்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. குறைந்த மக்களே பார்க்கிறார்கள், பலமுறை சொல்லியிருப்பேன். ஆனாலும் தொடர்ந்து ஓட விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? அவருடைய பலன் சோர்வை மாற்றுகிறது, அவருடைய பலன் இளைப்பை மாற்றுகிறது, அவருடைய பலன் களைப்பை மாற்றுகிறது, அவருடைய பலன் அந்த ஓட்டத்தை ஓடச் செய்கிறது. எனவே என்னுடைய முதல் செய்தி, அன்பானவர்களே, வெயிட்டிங் பிரிங் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் காட். இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே அன்பானவர்களே, அந்த காத்திருப்புதல் என்பது மிகுந்து குறைந்திருக்கிறது. அதாவது தங்கள் சுயபலத்தில் ஓட பார்க்குறாங்க. என்னால் முடியும், அறிவு, திறமை, அனுபவங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் உங்களை கைவிட்டுடும். அறிவு கைவிட்டுடும், அனுபவங்கள் கைவிட்டுடும், ஆரோக்கியம் கைவிட்டுடும், நீங்கள் நம்பியிருக்கிற உங்களோட பணம் உங்களை கைவிட்டுடும். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒன்று, எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு இருக்கிற ஒன்று ஒரு நாளும் இன்றைக்கு உங்களை கைவிட்டு விடாது. திரும்ப சொல்லுகிறேன், இன்றைய கிறிஸ்தவர்கள் அதாவது தேவ பலத்திலே குறைவுள்ளதாக இருக்கிறார்கள். காத்திருப்பதிலும் குறைவு, தேவ பலத்திலும் குறைவு. அவங்க பலன் இருக்குது, அவங்க பலன் கொஞ்ச நாள் ஓடும், 80, 70, 80 பலன் குறைஞ்சிடும். ஆனால் அன்பானவர்களே, ஒரே பருவம் மட்டும் நீங்கள் நடக்க வேண்டுமானால், மோசே 120 வருஷம் வாழ்ந்தான், அவன் கண் இருளடையவில்லை, அந்த ஜனங்களுடைய பாதரட்சை அங்கே தேயவில்லை. ஏன் தெரியுமா? அதுதான் தேவ பலன். வனாந்திரமா இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். திரும்ப சொல்லுகிறேன், இன்றைய கிறிஸ்தவர்கள் காத்திருப்பதிலும் குறைவா இருக்கிறார்கள், தேவ பலத்திலும் குறைவுள்ளா இருக்கிறார்கள். ஒரு சின்ன கேள்வி, நீ வாழ்கிற இந்த வாழ்க்கை தேவ பலத்திலா உன் பலத்திலா? நீ நிறைய பேர் they believe, they trust their own strength. இதான் சிம்சோன் செய்தான். தன் சொந்த பலத்தை நம்பினான், தேவ பலத்தை இழந்து போனான். வேண்டாம். நீங்க பெரிய ஜீனியஸா இருக்கலாம், அறிவாளியா இருக்கலாம், ரொம்ப திறமசாலியா இருக்கலாம், ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கலாம், நீங்க மாஸ்டரா கூட இருக்கலாம். பட்
அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். எவ்வளவு மாஸ்டரா இருந்தாலும் ஒன் டே இட் மே ஃபேட். அது ஒன்றுமில்லாமல் போகும், அது ஒழிந்து போகும். ஆனா தேவ பலன் ஒழியாது. என்ன அவர் பலன். இன்னைக்கு எத்தனையோ மூத்த ஊழியர்களை நான் பார்க்கிறேன். மூத்த ஊழியர்கள், என்னுடைய ஊழியர் ஏறக்குறைய 90 வயது வாழ்ந்தார். அதனால பிரசங்கம் பண்ணி கொண்டு எவ்வளோ இன்னைக்கு பேர் இருக்கிறாங்களே. அதுக்கு என்ன காரணம் அன்பானவர்களே? ஆரோக்கியம் அல்ல, அவருடைய ஆகாரம் அல்ல, தேவ பலன். நீ தேவ பலத்தில் இருப்பாயானால் அன்பானவர்களே, கர்த்தரு காத்திருப்பாயானால் தேவ பலன் வாழ்க்கை இருக்கும். யூ கேன் see the strength of God. யூ கேன் see the strength of God. நீ பார்க்கிறோமே, இளவயது உள்ளவர்கள் அன்பானவர்களே, 1000 பிரச்சனை. பார்வை குறைவு, நடக்க முடியவில்லை, நடமாட முடியவில்லை, பல பிரச்சனைகள். கேட்கும் போதே தலை சுற்றுகிறது. இளவயது உள்ளவர்கள். நீங்களும் நானும் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது அவருடைய பலன். இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், கவனியுங்கள். தேவ பலத்தால் நீ நிறைந்திருந்தால் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். when you are filled with God's strength, தேவ பலன் இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். புரிய நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கு அவர் கொடுத்த பலன் தான். 71 வயது, அவர் கொடுத்த பலன். அவர் கொடுத்த பலத்தினாலே உங்களோடு நான் பேசுகிறேன். யாரோ ஒருவருக்கு இது ஆசீர்வாதம் இருக்கும் என்று எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. என்றால் அவர் பலன், பேசுவது அவர் பலத்தால். அன்பானவர்களே, எத்தனையோ நாட்கள் படுக்கை, பல முறை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு நாளை தொடங்கி நாளை முடிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவால். பல பலவீனங்கள். அவர்களுக்கு மத்தியில தேவ பலத்தால் நீ நிறைந்திருப்பாயானால் அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இரண்டாவது, தேவ பலத்தை சார்ந்திருப்பதற்கு மாறாக இன்றைக்கு அநேகர் சுயபலத்தை சார்ந்திருக்கிறார்கள். தேவ பலத்தை சார்ந்து வாழுங்கள். பண்டிதர் பில்லி கிரஹாம் அடிக்கடி இப்படி சொல்லுவார். அவர் யோவான் 3:16 10,000 முறை பேசியிருக்கிறாராம். ஒவ்வொரு முறை பேசும்போது அவர் நிற்கும்போது சொல்லுவாராம், தேவனே என் பக்கத்தில் நில்லும், நீ நிற்காவிட்டால் என் செய்தி ஒன்றுமில்லை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அப்படி சொல்லுவாராம், லார்ட் ஸ்டாண்ட் வித் மீ மை புல்பிட். அதே போல் ஆகாய மரத்தில் பிரயாணம் பண்ணும்போது ஒரு சொல்லுவாராம், அவருடைய அந்த தொப்பி ஒன்று போட்டிருப்பார். அந்த தொப்பி அடுத்த சீட்டில் போட்டு, ஆண்டவரே இந்த சீட்டில் நீங்கள் உட்காருங்க. எத்தனை ஆகாயமான பிரயாணங்கள், ஆபத்தான பிரயாணங்கள். அந்த சீட்டில் சொல்லுவாராம், ஆண்டவரே என் பக்கத்தில் நீங்கள் உட்காருங்க, உங்க பலன் தான். நிற்கும் போதும் உங்க பலன் தான். அப்படியானால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய பலத்தை நீ சார்ந்திருப்பதற்கு மாறாக சுயபலத்தை சார்ந்து வாழ வேண்டாம். எனவேதான் தேவன் சொன்னார், 27ஆம் சங்கீதம் 14 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு. அடுத்த வார்த்தை கர்த்தருக்கே காத்திரு. அவனுடைய கருத்து என்னவென்றால், அப்படி காத்திருக்கும் போது உனக்கு ஆசீர்வாதம், உன் மூலமாய் அநேகருக்கு ஆசீர்வாதம். அந்த இரண்டாவது பகுதியை சற்று யோசித்து பாருங்கள். அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமானால் வெயிட்டிங் அப்பான் தி லார்ட். காலத்துக்கு முந்தி இந்த திருமணங்கள் கூட, குழந்தை பாக்கியம், ஊழியத்தில் கூட அந்த பொறுமை அநேகருக்கு இல்லை, பலருக்கு இல்லை, என்னை உட்படுத்தான். ஆனாலும் அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தரு காத்திருக்கும் போது ஒரு அமைதியான வாழ்க்கை. இன்றைக்கு அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கை. 37ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், 37ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. தெரிந்த வசனம் தான். காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகள் செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. இன்றைக்கு நம்ம அடுத்தவங்களை பார்க்கிறோம். 36ஆம் சங்கீதத்துல துன்மார்க்கன், அருவருப்பானவர்கள், பொல்லாப்பு செய்கிறவர்கள், தீங்கு செய்கிறவர்கள், அக்கிரமக்காரன், ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்களை பார்க்காது, என்ன மட்டும் பார், நான் அளிக்கும் நன்மையை நான் திருப்தியாவேன். 36ஆம் சங்கீதத்துல அவங்கள பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஒன்றும் இல்லை. என்ன பார்த்தீங்கன்னா பேரின்ப நதியினால் உன் தாகத்தை தீர்ப்பேன். அந்த வசனம் 36:8 சொல்லுகிற சங்கீதம், என் பேரின்ப நதியினால் உன் தாகத்தை தீர்ப்பேன். அந்த அதிகாரம் 36 ஆரம்பிக்கும் போது துன்மார்க்கன், அக்கிரமக்காரன், பொல்லாப்பு செய்கிறவன், தீங்கு செய்கிறவர்கள்,
இவர்களையே டோன்ட் லுக். நீ நம்ம அப்படிதான் பார்க்கணும். அவர் இப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், அவர்களே அல்ல, என்னையும் நோக்கிப்பார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் காத்திருக்கும் போது ஒரு அமைதி. இன்று அமைதல் இல்லாத குடும்பங்களில் அமைதல் இல்லை, பரிதாபம். வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, ஈவன் ஊழியக்கார் குடும்பங்களை கூட இன்னைக்கு அமைதி இல்லை. துக்கமான ஒன்று. தகப்பன் ஊழியம் செய்கிறார், ஆனால் குடும்பத்துல அமைதி இல்லை. பிள்ளைகள் தாறுமாறா இருக்கிறாங்க. அநேக குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறது, வாகனங்கள், வசதி, வாய்ப்பு, பணம் எல்லாம் இருக்கிறது, ஆனா அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கை. இதுக்கு என்ன காரணம் என்றால், அதாவது the peace of God will come only upon waiting upon the Lord. கர்த்தரு காத்திருக்கும் போது sterility from God, ஒரு அமைதியை தேவன் தருகிறார். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அமைதி இல்லாததுக்கு என்ன காரணம் தெரியுமா? வாக்குவாதங்கள், பட்டிமன்றங்கள், நீயா நானா. குடும்பங்களை கூட இன்னைக்கு அப்படித்தான், வாக்குவாதம். யார் பேச்சும் கேட்கறதில்லை. தனித்துவம், ஒரு தனி, அவங்களே ஒரு தனி ராஜ்யம். குடும்பங்களை கூட மனைவியும் அப்படித்தான், கணவனும் அப்படித்தான், பிள்ளைகளும் அப்படித்தான். யாரும் யாருக்கு கீழ்ப்படிவதில்லை. திருச்சபை மக்கள் ஊழியனுக்கு கீழ்ப்படிவதில்லை. they have their own kingdom. அவங்க வருவாங்க, அவங்க போவாங்க. ஆறாவது பாதியில வருவாங்க, முடியும் போது கூட வருவாங்க. they have their own kingdom. திரும்ப சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற உங்களுக்கு அமைதி இல்லை. உங்கள் சொந்த பலத்திலே, சொந்த சுய பலத்திலே, உங்கள் ராஜ்யத்துக்குள் நீங்கள் வாழ்வீரானால் உங்களுக்கு அமைதி இருக்காது. திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கென்று ஒரு ராஜ்யம், உங்களுக்கென்று ஒரு சித்தாந்தம், உங்களுக்கென்று ஒரு தீர்மானம். இப்படிதான் இருப்பேன். நான் நிறைய பேர் பார்க்கிறேன். ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக இந்த திருச்சபையின் பார்க்கிறேன். அந்த லேட்டா வரவர் காலம் முழுக்க லேட்டா தான் வருவார். இதை ஒரு நாள் வந்தா பரவாயில்லை, அந்த அந்த செய்தி பாதி செய்தி தான் வருவார். அது என்றைக்கோ ஒரு நாள் அல்ல, காலம் முழுவதும். அவன் வாழ்க்கையில் அமைதியே இருக்காது. ஒரு திருப்தி இருக்கும் சபைக்கு போனேன்னு, ஆனா அமைதி இருக்காது. ஏன் தெரியுமா? அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் காத்திருந்த அமைதி இருக்கும். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அமைதி பணத்தால் வருவதல்ல, படிப்பால் வருவதல்ல, செல்வத்தால் வருவதல்ல. when you waiting upon God, the Lord will give the peace, stability from God. எனவேதான் இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் சொல்ல வந்த அந்த குறிப்பு, இன்றைக்கு குடும்பங்களை கூட அமைதி இல்லை, பிள்ளைகள் வாழ்க்கையில அமைதி இல்லை, எங்கு பார்த்தாலும் அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கை. எனவேதான் தேவன் சொன்னார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன். இது ஆங்கிலத்துல வேற மாதிரி போட்டிருக்குது. நான் உயர்ந்திருப்பேன், உங்களையும் உயர்த்துவேன். எத்தனை பெரிய வார்த்தை! நான் உயர்ந்திருப்பேன், உங்களையும் உயர்த்துவேன். அப்படியானால் தேவனுக்கென்று காத்திருக்கும் போது அமைதி மட்டுமல்ல, உயர்வு. நிறைய பேருக்கு அது இல்லை. அது இல்லாருக்கு காரணம் என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அந்த உயர்வையும் அந்த மேன்மையும் தேவன் உங்களுக்கு தருவார். மூன்றாவதாக, வெயிட்டிங் அப்பான் காட் that gives stability from God. கர்த்தருக்கு காத்திருப்பது ஒரு உறுதித்தன்மையை தருகிறது. உறுதித்தன்மை, ஸ்திரத்தன்மை, நம்பகத்தன்மை. வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 40:1. சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், வெயிட்டிங் பிரிங்ஸ் ஸ்டெபிலிட்டி. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே, திரும்ப சொல்லுகிறேன், பொறுமை அது இல்லையே. கணவர்களுக்கும் இல்லை, மனைவிக்கும் இல்லை, பிள்ளைகளுக்கும் இல்லை, விசுவாச மக்களுக்கும் இல்லை. பொறுமை எனக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க நினைக்கிறாங்க இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் பிரியாணி மாதிரி. காட் இஸ் நாட் இன்ஸ்டன்ட் காட். தேவன் திடீர் தேவன் அல்ல, நிதானமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். இன்னைக்கு மக்களுக்கு எல்லாமே உடனே. ஏடிஎம் அல்ல தேவன், எந்திரம் அல்ல, நேர்த்தியாய் செய்வார். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், டிலேட் பிளஸிங்ஸ் ஆர் டபுள் பிளஸிங். காத்திருத்தல் என்பது இரட்டிப்பான நன்மைகள். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது ஆண்டவனை மறந்து விட்டார் என்ற அர்த்தம் அல்ல, பதில் கொடுக்க மறுக்கிறார் என்றும் பொருள் அல்ல. வெயிட்டிங் அப்பான் த லார்ட் brings the stability from God. ஒரு ஸ்திரத்தன்மை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே நான்
பொறுமையோடு காத்திருந்தேன். விளைவு என்ன? என் கூப்பிடுதலை கேட்டார். எத்தனை பெரிய வார்த்தை! என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். எதற்காக கூப்பிட்டீர்களோ? வேலைக்காக, வாழ்க்கைக்காக, வசதிக்காக, பொருளாதாரத்திற்காக, எதற்கெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்தீர்களோ அதற்குரிய எல்லா பலனையும் தருவார், பலனையும் தருவார். அந்த வார்த்தை என் கூப்பிடுதலை கேட்டார். ஒரு நிச்சயம். வெயிட்டிங் upon the Lord that gives not only strength, not only stability, it is stability. அது உங்களை ஸ்திரப்படுத்துகிறது, உறுதியாக்குகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இதைத்தான் ஆண்டவர் செய்தார். இக்கட்டான நேரங்களிலும் வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் அவர் பொறுமையோடு காத்திருந்தார். இக்கட்டான நேரங்களிலே அவர் பிதாவின் சித்தம் செய்ய காத்திருந்தார். எல்லா நேரங்களிலும். எனவேதான் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்தார். அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் முடிந்தது. வெயிட்டிங் upon the Lord bring strength from God. அதாவது உன் வாழ்க்கை முழுவதும் எல்லாவற்றிலேயும் அவர் உன்னை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். பேதுரு வாழ்க்கையிலே ஸ்திரமற்ற மனிதனாய் வாழ்ந்தான். சீமோன் என்ற வார்த்தையின் பெயர் ஷிஃப்டிங் சாண்ட், நாணலை போல அங்கும் இங்கும். ஆனால் தேவன் அவனை மாற்றினார். கர்த்தருக்காய் காத்திருந்த அவனை ஆண்டவர் ஒரு பாறையாய், பீட்டர் என்ற வார்த்தை பெட்ராஸ், அவருடைய கருப்பொருள் என்னவென்றால் மணலை பாறையாய் மாற்ற முடியும். இதனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, ஸ்திரமில்லாத வாழ்க்கை, உறுதியில்லாத வாழ்க்கை, ஒரு ஈடுபாடு இல்லாத வாழ்க்கை, வெயிட்டிங் upon the Lord. கர்த்தரை நம்பு, அவர் பொறுமையாயிரு. நிச்சயமாய் உன் வாழ்வை ஒரு பாறையை போல மாற்றுவாய். இன்றைக்கு நாணலை போல் இருக்கலாம், மணலை போல் இருக்கலாம். உன் வாழ்வு ஒரு பாறையாய் மாறும். எனவேதான் 1 பேதுரு 5:10 ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள் அதிலே பொறுமை. அது ஒரு வார்த்தை இருக்கிறது, 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவரா இருக்கிற அவர். அன்பான தேவப்பிள்ளை, மறந்துடாதீங்க, உங்களை நித்திய மகிமைக்காக. இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் அழிந்து போகிற மகிமை. 5 ஆண்டுகள், 2 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், எந்த அரசாங்கமும். ஆனால் உங்களை அழைத்தது நித்திய மகிமை, இட்டர்னல் க்ளோரி. அது யாரும் மாற்ற முடியாது. அந்த நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அவர் என்ன தராராம்? சகல கிருபையும் அவர் தருகிறார். அது அடுத்த வாசம் சொல்லுகிறார், அவர் காத்திருக்கிற நீங்கள், வசனம் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறார். இன் அதர் வேர்ட், கொஞ்ச காலம் காத்திருக்கும் போது சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். இதைத்தான் சொன்னேன். வெயிட்டிங் upon the Lord that brings stability from God. சீர்படுத்துவார், எங்கெல்லாம் சீர் இல்லையோ. அடுத்து ஸ்திரப்படுத்துவார், 3வது பலப்படுத்துவார், 4வது நிலைநிறுத்துவார். எங்கெல்லாம் பலவீனமா இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் பலன், எங்கெல்லாம் உறுதியற்ற தன்மையோ அங்கெல்லாம் உறுதியின் தன்மை. அது மட்டுமல்ல, நிலைநிறுத்தப்படுவீர்கள் இதே பூமியில. அது நிலைநிறுத்தப்படும் போது உங்களை அண்ணாந்து பார்க்கிற நிலைமைகள் வரும். இன்றைக்கு தலைகுனிந்திருக்கலாம், உங்களை நிலைநிறுத்துவார். உங்கள் ஊழியங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய தொழிலை கர்த்தர் நிலைநிறுத்துவார். 1000 எதிர்ப்புகள் இருக்கலாம், but God will establish you. Bring submission to God. இதைத்தான் அன்பானவர்களே இரட்சகர் இயேசு செய்தார். அந்த வசனம் சொல்லுகிறது, லூக்கா 22:41. பாடுகள் வரும்போது, போராட்டம் வரும்போது இரட்சகர் செய்த காரியம், அவர் அப்புறம் போய் முழங்காற்படியிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படியே. அந்த வார்த்தையை கவனியுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, முடிவா சொல்ல நம்புகிறேன், எங்கே சார்ந்து கொள்ளுதல் இல்லையோ, எங்கே காத்திருக்குதல் இல்லையோ, அங்கே குழப்பம், போராட்டமே மிஞ்சும். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், எங்கே காத்திருக்குதல் இல்லையோ அங்கே போராட்டம், குழப்பம், பிரச்சனை, வாழ்க்கையே குழப்பம். அன்பான தேவ பிள்ளைகளே, இது தேவனோடு செலவு பண்ணுகிற அந்த நேரம். வெயிட்டிங் upon the Lord. ஜெபம் பண்ணலாம், ஆனால் காத்திருக்குதல் இது எளிதல்ல, ஆனால் சாத்தியம். அன்பானவர்களே, அந்த காத்திருக்கிற நேரம்
உங்களை உயர்த்தும் நேரம். திரும்ப சொல்லுகிறேன், அது இல்லையேல், காத்திருக்கிறது இல்லையேல் உங்களால் எதையும் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, ஒரு வாக்கு பண்ணின ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் காத்திருத்தல் அவசியம். எனவே வாக்கு பண்ணினவர் மாறிடார், ஒரு நாடு மாற மாட்டார். ஆனால் கர்த்தருக்காக காத்திருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், காத்திருத்தல் பலனை தருகிறது. காத்திருத்தல் அமைதியான வாழ்க்கையை தருகிறது. காத்திருத்தல் ஸ்திரத்தன்மை தருகிறது. காத்திருத்தல் உடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதலை தருகிறது. அந்த கீழ்ப்படிதல் எல்லாவற்றுக்கும் மேல அவங்களை உயர்த்தும். தேவன் தாமே உதவி செய்வாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தரு காத்திருக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தார். சவாலான உலகம், பாடு நிறைந்த உலகம், அவசரமான உலகம், வேகமான உலகம், இதற்கு மத்தியிலே பொறுமையோடு எதிர்பார்ப்போடு எங்கள் அறிவு, திறமை, அனுபவங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி உண்மையே சார்ந்து அல்லது உண்மையே நோக்கி உடைய வாக்கு தத்தங்களையே நம்பி எஸ் லார்ட் அப்படி வாழும்போது strength from God, stability from God, stability from God, submission from God, எங்களை கீழ்ப்படுகிற மக்களாய் மாற்று. உடைய பிதாவின் சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனே, இதுவரைக்கும் எங்க சித்தம் தான் பண்றோம். எங்க விருப்பம், எங்க நோக்கம், எங்க ஆசை, எங்க தீர்மானம் அப்படி அல்ல. உம் சித்தம் செய்ய, உம்மால் ஸ்திரப்படுத்தப்பட, நீர் தருகிற அமைதியை பெற்றுக்கொள்ள, நீர் கொடுக்கிற பலனை பெற்று அனுபவிக்க இதை கேட்கிற எல்லாருக்கும் இந்த கிருபைகளை தான். பொறுமை இல்லாத உலகத்துல பொறுமையோடு காத்திருக்க, எதிர்பார்ப்போடு காத்திருக்க, நாங்கள் செய்கிற ஒன்றை தொடர்ந்து செய்ய எங்களுக்கு கிருபைதாங்க. மக்களோடு பேசு. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, காத்திருத்தல் வீணாய் மாறாது. நிச்சயமாய் உங்கள் காத்திருத்தல் உங்களை உயர்த்தும். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.